பிக் பாஸை பத்தின முக்கியமான அன்னோன் சீக்ரெட்ஸா இப்ப பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரக்கு கிடைக்கும், ஆனா நிறைய கிடைக்காது, கொஞ்சோன்னு தான் கிடைக்கும். சில பேர் குடிக்க இருக்க முடியாத கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் கொஞ்சோன்னு கொடுப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, நான் வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா வெளியில போகலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க ஃபைன் கட்டிட்டு தான் வெளியவே போக முடியும். இதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. பிக் பாஸ்ல யார் அதிகமா ஓட்டு வாங்குறவங்களோ அவங்க தான் அதிக நாள் இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. யாரால டிஆர்பி ரேட் அதிகமாகுதோ அவங்க தான் அதிக நாள் இருப்பாங்க. சில பேர் நமக்கு எதுக்கடா வம்பு, நம்ம தனியா ஓரமா இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களையும் வெளியே அனுப்பிடுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஆனா சில நேரம் சாப்பாடு வெளியில இருந்து வரும். அதுலயும் முக்கியமா வீக்கெண்ட் அப்போ சாப்பாடு வெளியில இருந்தா வரும். பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு வீக்லி பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சீசன்ல யார் அதிகமா வாங்கினாங்கன்னு பார்த்தோம்னா பவா சொல்லத்துறை 1 இருந்து 3 லட்சம் வாங்கியிருக்கிறாரு. இந்த சீசனுக்கு கமலோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 130 கோடி.